வணக்கம். கடந்த வாரம் அதிகமான மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. விவசாய நிலங்கள் வந்து அதாவது சம்பா சாகுபடியை விட குறுவை அறுத்து தாளடிகள் நடவு செய்த எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கி ரொம்ப வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் தண்ணி வடியாமல் இதை ஒரு வயல்லாம் பார்த்திங்கன்னா கடல் அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே முழுந்தி போயிருக்கு. வாங்க அதை பற்றி எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்கலாம். குறுவை அறுவடை செய்து தாளடிகள் வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சாங்க. அந்த நடவு செஞ்ச 2 நாட்களே பார்த்திங்கன்னா அதிக அளவில் மழை பெஞ்சுது. கிட்டத்தட்ட 10 நாள் வந்து தொடர் மழையாக தொடர்ந்து பெஞ்சு இருக்கிறதுனால வந்து நடவு செய்த 2 நாட்களே வந்து பயிர்கள் எல்லாமே வந்து மூழ்கிடுச்சு. பாருங்கள், வயல் வந்து கடல் போல் காட்சியளிக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இயற்கையோட சீற்றத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து இதை பார்வையிட்டு இதுக்கான நிதி உதவி என்னவோ அதை நமக்கு கண்டிப்பாக செஞ்சாகணும். நடவு செஞ்சு கிட்டத்தட்ட வந்து 10, 15, 20 ஏக்கர் கிட்ட வந்து இந்த மாதிரி விளைநிலங்கள்லாம் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு. உள்ளேயே பயிர் 10 நாள் வரைக்கும் கிடந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதை தூர எடுத்து பார்த்தோம்னா அழுகி போய் ரொம்ப வந்து இன்னும் இதுக்கு மேலே அது வந்து அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு தான் வந்து மழையோட தாக்கல் அந்த அளவுக்கு வந்து அதிக அளவில் இருந்து விவசாயிகள் இந்த செலவுகளுக்கு கூட அது எல்லாமே நஷ்டம் அடைகிற அளவுக்கு ஏற்பட்டுருச்சு. ஒரு பயிர் கூட அதில் வந்து முழுமையாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ரொம்பவே வந்து ஒன்றுமே இல்லை. பார்த்திங்கன்னா அதை திருப்பி வந்து உழுது மறுபடியும் புதுசாக அதை வந்து நடவு செய்தோ இல்லை வந்து தெளித்து அதன் மூலமாக எப்படி செய்ய போகிறாங்க என்னன்னே தெரில. ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்த அந்த டைம் வரைக்குமே தண்ணி அந்தளவு தான் இருந்தது. ஒரு சில இடங்களில் மட்டும் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. வடிஞ்ச நிலங்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த பயிர்கள்லாம் வந்து ரொம்ப அழுகி போய் ஒரு ரெண்டு தூர் மட்டும்தான் இருக்குது. பாக்கி எல்லாமே அழுகிருச்சு. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000, 12,000 அளவு கூட செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது நாற்று பறியதுலேருந்து நடவு விதை வாங்கினதுலேருந்து நடவு செஞ்சது, மற்றபடி உரங்கள் அது கேட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அதிக அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது வந்து இவங்க ஈடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் ரொம்பவே மன உளைச்சலாகவும் ரொம்ப வந்து கவலைக்கு இடமாக அவங்க இருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு மழை பெஞ்சு விவசாய நிலங்கள் எல்லாமே காலியாகிடுச்சு. தண்ணீர் எல்லாமே வடிகிறதுக்கு இன்னும் வந்து 2-3 நாட்கள் ஆகும். அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு பிறகு தண்ணி வடிஞ்சாலும் கூட அதில் உள்ள தூர்கள்லாம் பாருங்கள். உள்ளேயே வந்து தண்ணிக்குள்ளேயே பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா முழுந்தி எல்லாமே அழுகி போன நிலைமையில் தான் இருக்குது. தண்ணி வடிகட்டி இதை திருப்பி இதுக்கு நம்ம உரங்கள்லையோ எதுவும் கொடுத்தா கூட இது வந்து திருப்பி நல்ல நிலைமையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை மீண்டும் புதுசாக தான் இதை ரெடி பண்ணணும். அந்தளவுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குது. மழை இன்னும் முடியலை. ஆனால் இன்னும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து நம்ம நாற்று எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள் அதில் எப்படி தெரியுது பாருங்கள். அந்த பச்சைலே வந்து பச்சை கலராக உள்ளதே வந்து மாறி மஞ்சள் கலரில் வந்துடுச்சு. அழுகிடுச்சு. எல்லாமே வேறு வரைக்கும் அழுகிடுச்சு. நம்ம பிடுங்கினோம்னா வேறே வர மாட்டேங்குது. எல்லாமே அழுகுனது தான் கையோடு வருது. எல்லாமே வந்து சுத்தர முழுந்தினதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது. வடிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு விவசாயியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நகைகள் அடவு வச்சு இந்த மாதிரி முறையில் தான் வந்து அவங்க விவசாயம் செய்கிறாங்க. விவசாயத்தை விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இவ்வளோ சிரமமான சூழ்நிலையும் விவசாயம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இயற்கையான மழைகள் பெய்கிறதுனால இவ்வளோ பாதிப்பு ஏற்படும்போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க மன உளைச்சலாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோவை பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியுது. இது ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் வடிகட்டி இதை திருப்பி நல்ல முறையில் சேராக்கி அதுக்கப்புறம் அவங்க விதைந்து விதைச்சி அதை எடுக்கிறதுக்கு இன்னும் 4 மாதங்கள் ஆயிரும். 4 மாதம் இன்னும் மார்ச், ஏப்ரல் வரைக்கும் வந்து அந்த விவசாய காலமானது அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோடைகளில் வந்து எல்லா நிலங்களையும் விட இது வந்து கொஞ்சம் லேட்டாக பயிர் வர்றதுனால அதன் பிறகு எப்படி என்னங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை விவசாயிகள் இருக்காங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக அரசு நிவாரணமாவோ இல்லை இன்சூரன்ஸு என்னவோ அந்த உதவிகள் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். விவசாயிகள் விவசாயத்தை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இந்த ஏரியாவை பொறுத்தளவு. ஆனால் வந்து இதுக்கு வந்து வடிகால் அமைப்பு எதுவுமே இல்லாதனால தான் இந்த அளவுக்கு வந்து தண்ணிகள் வந்து தேங்கி பெய்கிற மலைகள் எல்லாமே வயல்லையும் வாய்க்காலையும் நிற்க வடிகால் அமைப்பு எதுவும் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு.
இது எல்லாமே வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கு இது அவங்களோட கவனத்திற்கு கண்டிப்பாக போகணும். அவங்க பார்த்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உதவிகள் செஞ்சால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இருக்காது. ரொம்ப அலட்சியமாக என்ன இது விவசாயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும், விவசாயத்தை நம்ம காக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வடிகட்டின ஒரு சில இடங்களில் பாருங்கள் பயிர்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து இனிமேல் வந்து அது நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுங்கிறது வந்து அவ்வளவு சொல்ல முடியாது. பாருங்கள் ஒரு நாற்று தான் இருக்குது, பாக்கி எல்லாமே அழிஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ளே முழுதிருந்தனால பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஒவ்வொரு விவசாயிகளும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க. அவங்களுக்கு இதனால் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, மன உளைச்சல், மன கஷ்டங்கள் ஏற்படுது. ஏன்னா கடன்கள் வாங்கியும் இல்லை நகைகள் அடவு வச்சும் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம திருப்பி நம்ம செலுத்துறது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள், இந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும். இந்த விளைநிலங்கள் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவில் உள்ள அந்த உள்ள சிறு கிராமத்தில் உள்ள நிலங்கள் தான் இது. கிராமப்புறங்களில் உள்ள நிலங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு அடையுதுன்னா வந்து அது விவசாயத்திற்காக அதிக அளவில் வந்து உதவி செய்கிறாங்க அரசாங்கம். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக எடுத்தது. இன்றைய காலகட்டங்களில் எல்லாமே வந்து இயந்திர முறையாயிடுச்சு. மனிதர்கள் வந்து வேலை செய்கிறதுலாம் ரொம்ப குறைவாயிடுச்சு. இனிமேல் திருப்பியும் மறுபடியும் வந்து இந்த விவசாய நிலங்கள் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம நடவு நடுறதுக்கு இன்னும் அதிக அளவில் செலவாகும். அந்த செலவுகள் வந்து எப்படி அவங்க செஞ்சு எப்படி மறுபடியும் அவங்க விவசாயம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அரசாங்கம் இந்த மாதிரியான நிலங்கள் மழையால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கும் விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுங்க, உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற உதவிகள்லாம் கிடைக்கும்போது தான் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஆர்வம் வரும். அடுத்த டைம் நம்ம வந்து விவசாயம் நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கிறது. இயற்கையாக மழை பெய்கிறத யாரும் எதுவும் தடுக்க முடியாது. இயற்கைக்கு வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். அதனால் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயமாக இருக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து தமிழக அரசும் சரி, அந்த தாலுக்கா அந்த வில்லேஜில் உள்ள அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விவசாயத்துறை அதிகாரிகள் வந்து இதை பார்வையிட்டு இதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அப்படிங்கிறது. வந்து நீங்கள் வந்து அந்த இடத்தையும் நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள் நிலங்கள் விவசாயோட அந்த பயிர்கள் எல்லாமே எந்த சூழ்நிலை இருக்குது பாருங்கள். இது இனிமேல் திருப்பி நல்ல நிலைமையில் வர்றதுங்கிறது வந்து அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதிக அளவில் மறுபடியும் இதுக்கு செலவு பண்ணணும். அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. நன்றி, வணக்கம்.